நம்ம நிறைய இப்போ வெளியே சாப்பிட்ற கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு சின்ன வடை சாப்பிட்டோம்னா கூட நம்ம வயிற்றுக்கும் குடலுக்கும் ப்ராப்ளம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் போக்குறதுக்கான ஒரே சொல்யூஷன் பழைய சாதம். இந்த பழைய சாதத்தில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் வரும்போது இந்த நொதிந்த உணவுன்னு சொல்லுவோம். இப்போ நொதிந்து போகும்போது இதில் இருக்க அந்த ஃபைபர் சத்தாக இருக்கட்டும், விட்டமின் சத்துக்களாக இருக்கட்டும், எல்லா சத்துக்களும் நான் அந்த உணவில் ஏறி அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. அது வயிற்றுக்கும் குடலுக்கும் ரொம்ப நல்லது பண்ணுங்க. அப்புறம் அதில் ஆட் பண்ணுறோம் இல்லையா தயிர், அது இந்த லாக்டோஸை வந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுறதுனால குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, சர்க்கரை வியாதிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதே மில்லட்ஸ் கூழாக குடிக்காதீங்க, சாதமாக வச்சு இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சு